Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. 7th sum sin 4x sin 8x. ஓகே. இங்க பாருங்க sin a sin b அப்படிங்கற ஃபார்முலா இருக்கா இது. So trigonometry ஃபார்முலா சொல்லுங்க. We know that sin a sin b which is equal to half into cos of a minus b minus cos of a plus b. ஓகேவா, ரெண்டுமே சைன்னா இங்கே ரெண்டுமே காசில் வரும், சென்டரில் மைனஸ் வரும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே a மைனஸ் b வரும், செகண்ட் தான் a ப்ளஸ் b வரும். சரியா, இப்போ சொல்லுங்கள், இங்கே ஏக்கு பதிலாக 4x இருக்குது, பிக்கு பதிலாக 8x இருக்குது. இப்போ sin 4x into sin 8x which is equal to 1/2 into cos of a minus b. இப்போ 4x minus 8x சென்டரில் மைனஸ் cos of a plus b. அப்போ 4x plus 8x. ஓகேவாப்பா, புரியுதா இது? which is equal to half into cos of 4x minus 8x. 8 ரூபாய் கடன், 4 ரூபாய் தான் உங்கள் கையில் இருக்குது, கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் 4 ரூபாய் கடன். அப்போ minus 4x. ஓகேவா, minus cos of 4x plus 8x எவ்வளோ வரும்? 12x which is equal to half into இங்கே பாருங்க cos of minus theta which is equal to cos theta தான். theta மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா cos வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். சரியா, அதே மாதிரி sin of minus thetaவாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் sin thetaன்னு எழுதுவோம். ஏன்னா சைனால் இந்த மைனஸை அப்சார்ப் பண்ண முடியாது, ஸோ மைனஸ் வந்து வெளியில் வந்துடும். புரியுதாப்பா என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு? cos of minus thetaனா cos theta தான். இந்த மைனஸை என்ன பண்ணிக்கும், அந்த காசை அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம்? cos 4x minus cos 12x அப்படின்னு எழுதலாம். புரியுதா இது? நமக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் இதுதான் இல்லையா? இதை வந்து sin a sin b அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரியுதாப்பா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ லெட் I which is equal to 1/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் தானே, இந்த ஃபங்க்ஷனோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 1/2 டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க, இன்டெக்ரலுக்கு வெளியில் இருக்கார் இவர். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து உள்ளே எழுதிக்கலாம். இப்போ வந்து cos 4x minus cos 12x. ஓகேவா, dx வித் ரெஸ்பெக்ட் டு x தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ பாருங்கள், இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. 2 டேர்ம்ஸ்க்குமே இந்த இன்டெக்ரல் சொன்னோம், ஹாஃப் சொன்னோம், டிஎக்ஸ் சொன்னோம். ஓகேவா, இப்போ பிரித்து எழுதிக்கலாமா? 1/2 இன்டெக்ரல் cos 4x dx சென்டரில் மைனஸு 1/2 இன்டெக்ரல் cos 12x dx. புரியுதாப்பா இது என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள், ரெண்டுமே எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டெக்ரல் cos x dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. சரியாப்பா, இன்டெக்ரல் cos x dx. cos x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? sin x வரும் இல்லையா? sin x plus c. இப்போ சொல்லுங்கள், 1/2 இது நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும்? cos 4x இன்டெகிரேட் பண்ணால் sin 4xன்னு வரும். பட் அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4x, எக்ஸுக்கு பதிலாக 4x இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? இங்கே பாருங்கள், 4 வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதாவது 4 அப்படின்றது கோஷன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த 4ஐ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி எழுதிக்கோங்க. எக்ஸை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? d/dx ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நம்ம எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 தான். ஸோ இங்கே நீங்கள் 1ன்னு எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி இது வந்து ப்ராப்ளம் ஆகாது. சரி, ஏன்னா 4 × 1 4 தானே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மைனஸ் அதே மாதிரி இது சொல்லுங்கள், 1/2 இன்ட்டு இங்கே cos 12x இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? sin 12xன்னு வந்துடும். அகெயின் நம்ம வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக 12x இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து 12 டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுப்போம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு சியை போடணும். சரியா, இப்போ சொல்லுங்கள், I which is equal to 1/ இங்கே பாருங்கள் 2 × 4 இருக்குது. சரியா, 2 × 4 என்ன வரும்? 8 வந்துடுமா?
இங்கே sin 4xன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே மைனஸ் 2 × 12 24 கரெக்டாக. ஸோ 1/24 sin 12xன்னு வந்துடும் ப்ளஸ் சி. ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்தே 1/2 ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுலேருந்து 4 வெளில எடுத்தாலும் இங்கே என்ன ஆகும் 3 வந்துடும். இந்த 4 வெளில வந்துடும், இங்கே 3 வரும். அது மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடுங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம 1/8 காமனாக வெளில எடுக்கலாம் இல்லையா? எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும், இங்கே sin 4x இருக்கும். ஓகேவா? மைனஸ் இதுக்குள்ளேருந்து 8 வெளில வந்துட்டு இப்போ என்ன இருக்கும், இங்கே 1/3 இருக்குமா? கரெக்டாப்பா? Therefore, I which is equal to 1/8 into sin 4x minus 1/3 sin 12x plus c. புரியுதா இது? ஓகே, இதுதான் நம்முடைய ஆன்சரு. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா புக் ஆன்சரை செக் பண்ணுவீங்க. புக் ஆன்சர் வந்து இப்படி இருக்காது, உடனே நம்ம போட்ட சம்மு தப்பு அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. புக் ஆன்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கேருந்து இந்த 1/2 மட்டுமே வெளில எடுத்திருக்காங்க. சரியா? 1/2 மட்டும் வெளில எடுத்தால் என்ன வரும் அந்த ஸ்டெப்பில் சொல்லுங்கள். இந்த 1/2 மட்டும் வெளில வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/4 into sin 4x இருக்கும். கரெக்டாப்பா? 1/4 into sin 4x இருக்கும். சென்டரில் மைனஸ் இருக்கும். இந்த 1/2 வெளில தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/12 into sin 12x இருக்கும். சரியா? ப்ளஸ் சி இருக்கும். சரியா? இதுதான் உங்களுடைய புக் ஆன்சரு. ஸோ நீங்கள் இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 7.3 எக்ஸைஸ் ஃபுல்லாகவே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தெரியாமல் நுழையவே முடியாதுப்பா. சரியா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸை நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இன்டகிரேஷனே பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே இங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா?